ஞானகுரு அவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் தீமைகளை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு இந்த உபதேசத்தை நமக்கு வழங்குகின்றார்கள். அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாக ஆனால் ஒளியின் சரீரமாக இருக்கின்றான். அதிலிருந்து வருவது எல்லாம் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நம் பூமியின் துருவத்தின் வழியாக பூமிக்குள் அலைகளாக படரச் செய்து கொண்டே இருக்கின்றது. காலையில் 4 to 6:30 மணிக்குள் மொத்தமாக குவித்து கொண்டு வருகின்றது. வெயில் வருவதற்கு முன் அதை நாம் எடுத்து பழகுதல் வேண்டும் என்று குருவிகளே முதலிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். இப்பொழுது நான் உபதேசிக்கின்றேன், அதை நீங்கள் செவிகளில் கேட்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த சக்தி எளிதில் கிடைக்க ஏதுவாகின்றது. அதற்கு ஒரு விளக்கமும் சொல்லுகின்றார். என்றால் குருநாதர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஒவ்வொன்றும் சாதாரணமானதல்ல. பார்த்தால் சாதாரணமாக தெரியும், ஆனால் விளக்க உரைகள் தெளிவாக இருக்கும். ஒரு இடத்திற்கு நாம் செல்லுகின்றோம், ஒரு விபத்தை பார்க்கின்றோம், அல்லது நாம் சந்தர்ப்பத்தில் விபத்தாகி அடிபட்டு இறந்தார் என்று பேப்பரிலோ டிவியிலோ அதை பார்க்க நேர்கின்றது அல்லது படிக்க நேர்கிறது என்றால் அந்த கொஞ்ச நேரத்திற்கு நம் மனது என்ன ஆகின்றது? நாம் எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் கூட சிறிது நேரம் சோர்வடைகின்றது. அதனுடைய நினைவலைகள் ஓடத்தான் செய்கின்றது. இது யதார்த்தமாக இப்படித்தான் நமக்குள் இந்த உணர்வுகள் ஊடுருகின்றது. இது எப்படி இயக்குகின்றதோ இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை குருநாதர் காட்டிய வழியிலே உங்களுக்குள் செவிவெளி இந்த உணர்வுகளை ஓதுகின்றேன் என்று ஞானகுரு சொல்லுகின்றார். அப்படி நான் சொல்லும் பொழுது என்னை கண்களால் பார்க்கின்றீர்கள். உங்கள் கருவில் என்ன செய்கின்றது? குருவழியில் உங்களுக்குள் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சொல்லப்படும் பொழுது அது உங்களுக்குள் பதிவாகின்றது. உங்கள் கருவெளி பதிவாக்குகின்றது. துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சக்தி வாய்ந்ததாக பதிவாக்குகின்றது. அந்த சக்தி வாய்ந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பதிவு செய்து நுகர்ந்தால் என்ன செய்யும்? இப்போது தங்கத்திலே திரவகத்தை ஊற்றினால் செம்பின் வித்தலை எப்படி ஆவியாக மாறுகின்றதோ இது போன்று உங்களுக்குள் தீமைகளை ஆவியாக மாற்றக்கூடிய சக்தியாக இது வரும். காரணம், தீமைகளை வென்றது துருவ நட்சத்திரம். அதிலிருந்து வரக்கூடியதைத்தான் காலை துருவ தியானத்தில் உங்களுக்குள் பெற பழகி கொடுக்கின்றோம். நீங்கள் அதிகாலை எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த சக்தியை எடுத்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார். இப்போ ஒரு வேதனையோ அல்லது கஷ்டமான நிலைகளில் நாம் சந்தர்ப்பத்தால் நாம் குடும்பத்திலோ தொழிலிலோ ரோட்டிலோ நாம் கேட்க நேர்ந்தால் அந்த வேதனை நமக்குள் ஊடுருவுகின்றது. ஊடுருவது மட்டுமல்ல, நம் நல்ல குணங்களையும் அது கிடைக்கின்றது, நல்ல அணுக்களையும் மாற்றி அமைத்து விடுகின்றது. அது அந்த விஷமான உணர்வு எப்படி ஊடுருவி நம் நல்ல குணங்களை மாற்றுகின்றதோ இதை போல தீமைகளை வென்றிடும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இப்பொழுது உங்களுக்குள் விடாப்படியாக பதிவு செய்கின்ற நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது அது எப்படி நல்ல அணுக்களை கெட்ட அணுக்களாக மாற்றுகின்றதோ, வேதனைப்படும்படி செய்கின்றதோ, இதை போல துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் எடுத்து, ஏன்னா இது விடாப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன்னா வேதனை என்றால் நாம் உடனடியாக இழுத்துக் கொள்கின்றோம், அதுக்கு பழக்கமே தேவையில்லை. ஆனால் துருவ நட்சத்திரத்தை எடுப்பதற்கு நமக்கு ஒரு பழக்கம் வேணும், அதாவது விடாப்படியாக பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன்னா பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு. ஆனால் ஒரு நாளைக்கு செய்துவிட்டு ஒரு நாளைக்கு இப்படி செய்த பின்பு என் கஷ்டம் போகவில்லையே, என் உடலில் இருக்கக்கூடிய நோய் போகவில்லையே என்று எண்ண வேண்டியதில்லை. என்றால் இந்த இடத்துல மிகவும் முக்கியமாக சொல்லுகின்றார். மீண்டும் திரும்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த உபதேசம் இதிலே மட்டும் கூறவில்லை, வேறு சில இடங்களிலும் இதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் செய்யக்கூடிய தியானம் வெறுமன நம் உடல் நோயை போக்குவதற்கு என்று மட்டும் இல்லை. அருள் உணர்வுகளை பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். அருள் உணர்வுகளை பெருக்கினால் இந்த உடலை விட்டு சென்றால் நாம் பிறவியில்லா நிலை அடைகின்றோம். ஏன் குருநாதர் இப்படி சொல்லுகின்றார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் நலத்திற்காக நாம் தியானிக்க கூடாதா? உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணக்கூடாதா என்றால் அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த உடலிலே நாம் எவ்வளவு காலம் வாழுகின்றோம், எவ்வளவு நாள் இருக்கப் போகின்றோம், இதையெல்லாம் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடலை விட்டு சென்றால் நாம் பிறவியில்லா நிலை அடைவதற்குத்தான் இந்த தியானமே தவிர அதை நாம் முக்கியமாக எண்ணவில்லை என்றால், எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அதை நாம் குறிக்கோளாக வைக்கவில்லை என்றால் மீண்டும் பிறவிக்குத்தான் வருகின்றோம்.
பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். முதல்ல அகஸ்தியன் எப்படி அந்த துருவ நட்சத்திரமாக ஆனான் என்று சொன்னாரோ அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் இப்படித்தான் எடுக்க வேண்டும், இந்த முறைப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இதற்கு பின் சில கேள்விகளை நம்மிடம் கேட்கின்றார். நீங்கள் தேடிய சொத்து செல்வம் எல்லாம் கையில் வைத்திருக்கின்றீர்கள், எப்படி வருகின்றது? முயற்சி செய்கின்றீர்கள், சம்பாதிக்கின்றீர்கள், வளர்கின்றது, பின்னாடி என்ன ஆகின்றது? தேய ஆரம்பிக்கின்றது அல்லது செலவழிகின்றது. செலவழியை தொடங்கும்போது என்ன செய்கின்றோம்? வேதனைப்பட ஆரம்பிக்கின்றோம். வேதனைப்படாமல் இருக்க முடியுமா? சரி, சேர்த்த செல்வமோ சொத்தோ அது கூட போகட்டும். இந்த உடலை நாம் சிறு வயதில் இருந்து வயது நல்ல வாலிப வயது பின்னாடி வரை நாம் எவ்வளவோ ஆரோக்கியமாக அதுக்கு எவ்வளவோ அழகுபடுத்தி எவ்வளவோ செலவு செய்து இந்த உடலை அழகாக நாம் வளர்த்து வைத்திருக்கின்றோம். ஆனால் வயது ஆன பின்பு கடைசியில் இந்த உடல் எவ்வளவு சுருங்குகின்றது, எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறது. உடலை முதலிலே வைத்திருந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக அழகாக தெளிவாக ஆரோக்கியமாக சிறு வயதில் இருக்கும்படி அதுபோன்று நம்மால் வைக்க முடிகின்றதா? சரி, இந்த உடல் தான் நிரந்தரமாக நம்முடன் இருக்கின்றதா? எத்தனை யோசனைகள் செய்கின்றோம், சொத்துக்காக வேண்டி எத்தனை சண்டைகளையும் போடுகின்றோம், ஆசையும் படுகின்றோம். ஒருவன் வந்து ஏதோ ஒரு வகையில் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றான் அல்லது நம் பணத்தை விரயமாக்குகின்றான் என்றால் என்ன நினைக்கின்றோம்? பாவிப்பயல். ஏன்னா கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நமக்கு அந்த எண்ணங்கள் ஓடும். இப்படி செலவழிக்கின்றானே, இப்படி அபகரித்து செல்கின்றானே, இப்படி ஏமாற்றி எடுக்கின்றானே, ஏமாற்றி என்னிடமிருந்து பிடுங்கி விட்டானே என்று நாம் சாபமிடுகின்றோம். அவன் உருப்படுவானா என்று. ஆனால் அவன் அபகரித்து செல்லுகின்றான், அவனால் நிரந்தரமாக நன்றாக இருக்கிறான் என்றால் இல்லை. ஏன்னா இந்த சாபமிட்ட உணர்வுகள் ஊடுருகின்றது, இல்லை அந்த ஆன்மாவை அங்கு சென்று விடுகின்றது. சிறிது நாளைக்கு அவன் அதை அனுபவிக்கின்றான். அவனும் இந்த சாபலைகள் ஊடுருவிய பின் அவனையும் இது நாஸ்தியாக்குகின்றது. இப்படி தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்திற்குள்ளோ உறவு முறைகளிலோ இரத்த சொந்த உறவுகளிலோ அல்லது நண்பர்களுக்குள்ளோ அல்லது தொழில் செய்யும் இடத்தில் பழகியவர்களுக்குள்ளோ அல்லது வேற்று மனிதர்கள் எப்படியோ ஒரு வகையில் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தோ செல்வமோ மற்ற சம்பத்துகளோ அல்லது இந்த உடலோ கடைசியில் இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் நலிவடைகின்றது. அது நலிவடையும் இந்த உடலுக்காக சிறிது காலத்திற்காக நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய மனதை எங்கெங்கே கொண்டு சென்று வேதனைப்படும்படி ஆக்கிவிடுகின்றது. இந்த வேதனை என்று வந்த பின் உடலும் சுருங்குகின்றது அல்லது உடல் சுருங்கி அதனால் வேதனைப்படுகின்றோம். பின் இந்த வேதனை அதிகமானால் நம்முடைய எல்லை எதுவென்றே தெரியாதபடி கீழான நிலைகளுக்கு அதான் பிறவிக்கே வாடுகிறோம் என்று குரு தெளிவாக சொல்லுகின்றார். நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் சம்பாதித்தேன், எப்படியெல்லாம் இதை செய்தேன், எப்படியெல்லாம் பண்ணேன் என்று வேதனை வேதனை என்று வரும்பொழுது சோர்வடைந்து விடுகின்றோம். வலு குன்றிய நிலைகள், உடல் சுருங்கி வலு குறைவதும் உண்டு அல்லது வலு குறைந்து உடல் சுருங்குவதும் உண்டு. எப்படி போனாலும் இந்த உடல் நிரந்தரமாக நம்முடன் வருவதும் இல்லை, வரப்போவதும் இல்லை, நமக்கு நிலைத்ததும் அல்ல. என்னால் சில உபதேசங்களில் இதை குறிப்பிட்டு குருநாதர் உணர்த்தியுள்ளார். நாம் செய்யக்கூடிய தியானம் இந்த உடலை காக்க அல்ல, உடலை நிரந்தரமாக பாதுகாக்க அல்ல, நம்முடைய செல்வங்களையோ சொத்துக்களை நிரந்தரமாக பாதுகாக்க அல்ல. வாழக்கூடிய காலத்தில் துருவ நட்சத்திரத்தினுடைய நமக்குள் வலுப்படுத்த வேண்டும், நம்முடைய எல்லையை அதுவாக வைக்க வேண்டும். ஆக அதற்காக வேண்டி உடலை பற்றி எண்ணக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது என்று அப்படி சொல்லவில்லை. நாம் செய்யக்கூடிய தியானம் பிறவியில்லா நிலை அடைவதற்கு, அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். அதனால்தான் இதை மாற்றி உடல் நோய்க்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, இந்த உடல் எப்படி பார்த்தாலும் கடைசியில ஏதோ ஒரு வகையிலே நோய் வரத்தான் செய்யும் அல்லது நோய் வந்தே தீருகின்றது. உடல் உபாதி இல்லாத எந்த மனிதன் உடலை விட்டு செல்வதில்லை. ஆக இந்த உடல் உபாதிக்காக, உடல் நலத்திற்காக நாம் இந்த தியானத்தை கொண்டு சென்றோம் என்றால் ஏமாந்து விடுவோம், பற்று அதுவாகிவிடும். இந்த உடலுக்கே அந்த பற்று சென்றால் மீண்டும் பிறவிக்கு வந்துவிடும் என்பதைத்தான் நமக்கு இதை தெளிவுபடுத்தினார். நம்மை பயமுறுத்தவில்லை, நம்மை தவறாக சொல்லவில்லை. ஆனால் நாம் எடுக்கக்கூடிய தியானம் பிறவியில்லா நிலை அடைவதற்கு, அதாவது இந்த உடலிலே நாம் எப்படி வந்தோம், பரிணாம வளர்ச்சியில் ஏற்கனவே நாம் சந்தித்த தீமையிலும் விடுபட உயர்ந்த நிலைகளை எண்ணும் போது இந்த உடல் கிடைத்தது. அதுபோல இந்த வாழ்க்கையில இந்த உடலில் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட இதை காட்டிலும் வலுவான துருவ நட்சத்திரத்தினுடைய எடுக்க வேண்டும். அதான் காலை துருவ தியானம் என்று சொல்லுகின்றோம்.
ஆக நாம் இதை காட்டு நல்ல நிலைக்கு செல்வதற்குத்தான் இந்த தியானத்தை நாம் செயல்படுத்துகின்றமே தவிர நோயையோ உடல் நலத்தையோ உடல் அழகையோ காப்பாற்ற அல்ல. என்னால் அப்படி நாம் எண்ணினால் இதை நாம் இழந்து விடுவோம், பிறவிலா நிலை அடையக்கூடிய எல்லையை இழந்து விடுவோம் என்பதைத்தான் இங்கே மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். அதை தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லுகின்றார். நாம் எடுக்கக்கூடிய தியானம் உடல் நலத்திற்காக அல்ல. நம் உடலை வைத்துதான் உயர்ந்த சக்தி பெறுகின்றோம். ஆனாலும் உயர்ந்த சக்தி பெறுவதனுடைய நோக்கம் எது? பிறவியில்லா நிலை அடைவது. அதைத்தான் இதில் நம்முடைய எல்லை, நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கு பிறவியில்லா நிலை அடைவதாக இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்துடைய ஈர்ப்புடத்தில் இணைய வேண்டும். பிறவியில்லா நிலை அடைவதுதான் மனிதனுடைய எல்லை என்று தெளிவாக்குகின்றார்கள்.